எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக
காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாள்ல இந்த பாடல் எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும், தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடல் வரிகள் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் வருது. என்ன செய்வது, எப்படி இந்த உலகத்தில் ஜீவிப்பது என்று சொல்லி இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் இந்த பாடலெல்லாம் பாடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீதுக்கு இருந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சூழ்நிலைகளிலே இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமா சொல்றேங்க, ஒரு வியாதி படுக்கையில இருக்கும் பொழுது கூட சரி, ஒரு தேவைகள் நெருக்கப்படும் பொழுது கூட சரி, அப்படி ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருப்போம் என்று சொன்னால், என் கர்த்தர் என்னை சந்திப்பார். பறவைகளுக்கு உணவளிக்கிறவர், காக்கை குருவிகளுக்கெல்லாம் உணவளிக்கிறவர், மிருக ஜீவன்களுக்கெல்லாம் உணவளிக்கிறவர். இப்படி உணவளிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, இந்த பாடல் வரிகளை பாடும் பொழுது, சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கும் பொழுது, இதெல்லாம் நம்மள விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்கும். வானம் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்ன சொன்னார் ஆண்டவர், எல்லாவற்றையும் படைத்து விட்டு இதையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள். இந்த டொமினியன் என்று சொல்லும்போது ஆளுகை, அந்த ஆளுகையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை நிர்கதியாக விடுவாரா? அப்படிப்பட்ட தேவன் நம்மளை விட்டு விடுவாரா என்று சொல்லி இந்த பாடல்கள் பாடும் பொழுதே, நம் சூழ்நிலைகள் எதிர்ப்பா இருக்கும் பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை பிறக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைபெறுவாராக. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. எனக்கு சமீபத்துல நினைச்சு கூட பார்க்கல, என்னுடைய சரீர பலவீனத்துல அந்த கால் அடிபட்டதுங்க. ரொம்ப பயந்துட்டேன் நான். நரம்பே கட்டானது போல தெரிஞ்சது. ஆனால் நிச்சயமாகவே ஒரு மருத்துவரை அணுகி இருந்தால், அது தவறு சொல்லலை நான், ஆனால் மருத்துவரை அணுகி இருந்தால் அவர் பல டெஸ்ட்டுகளுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் பரம வைத்தியரை மாத்திரம் நம்பினேன். கரெக்டாக 7 நாளுக்குள்ள அது சரியாகும்படியா ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அவ்வளோ பெரிய அடிங்க அது, நினைச்சு கூட பார்க்கல. அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்வதுன்னு சொல்லி தத்தளித்து கொண்டிருந்த மன போராட்டத்தில் இருந்தேன். இந்த காயத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர முடியும் என்று சொல்லி பலவீனத்தில் இருக்கும் பொழுது தேவன் என்னை அழகாக அரவணைத்து அதை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் அவரை பாடுவது, அவரை துதிப்பது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சவால்ங்க. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் புது புது கிருபையினாலே நம்மளை தப்பித்துக் கொண்டு வருகிறார். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதை நான் அனுபவித்தேன் என் வாழ்க்கையில். வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமாக சொல்லுகிறேன், கால் அந்த விரல் பிளந்து விட்டது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே திறந்து கொண்டு நிற்கிற போல, வாய் திறந்து கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது. ரத்தம், அவ்வளவு ரத்தம். என் மனைவி பயந்து விட்டார், என்னங்க இப்படி ரத்தம். ஆனால் என்னுடைய மனதிலே தேவன் என்னை சமாதானப்படுத்தினார், என்னை பலப்படுத்தினார், என் காயத்தை ஆற்றினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் போற்றாமல், புகழாமல், துதிக்காமல் இருப்பது எப்படிங்க சொல்லுங்க, நீங்களே பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷன் ஆண்டவரை துதிக்கவில்லை என்று சொன்னால், அவனுக்கு அவர் செய்த நன்றிக்கு நன்றி கெட்டவனாய் இருப்போமே. எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்து கூக்குரலிட்டு கொண்டு
அங்கே அவர்களை அதாவது நொறுக்கினார்கள். அந்த சூழ்நிலையில் அவருடைய கூக்குரலை கேட்டு விடுதலையாக்கின தேவனை அவர்களை ஆராதிக்க மறந்தார்கள். விக்கிரகத்தை ஆராதித்தார்கள். கன்றுக்குட்டியை அவர்களுக்காக செய்து வைத்துக் கொண்டார்கள். அவர் கேட்பதெல்லாம் என்ன? நம்மை தப்புவித்து கனப்படுத்தி நம்மளை தூக்கி எடுத்து அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிறீரே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி ராஜா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பவரே, சிங்காசனத்திலே வீற்றிருப்பவரே, எங்களுக்காக இறங்கி வந்தீரே. இன்றைக்கு ஒரு பதவியை விட்டு விலகி இறங்கி வருவதற்கு கூட அவர்களுக்கு மனமில்லை, மக்கள் படுகிற அவதியை பார்ப்பதற்கு. ஆனால் சிங்காசனத்தை விட்டே இறங்கி அடிமை ரூபம் எடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த பொல்லாத மனிதர்களாக எங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சீங்களே, நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி பலப்பட்ட வியாதிகளையும் சுகமாக்கி அவர்களை சமாதானப்படுத்துகிறீங்களே ஆண்டவரே. வறுமையை நீக்கி அவர்களை வளமாக்குகிறீரே ஆண்டவரே. நெருக்கப்படும் பொழுது நீர் ஆண்டவரை கூடவே இருந்து பாதுகாக்கிறீரே ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மோசேயை அழைத்து பேசினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. முச்செடி நடுவே தோன்றினீரே அப்பா. மோசேயை அழைத்து பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பி பயன்படுத்த ஆண்டவரே, எங்களையும் நிரப்பி பயன்படுத்தும், எங்களையும் நிரப்பி பயன்படுத்தும் ஆண்டவரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென் ஆண்டவரே. எங்களை அபிஷேகித்து வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ராஜா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா. எங்களின் குற்றங்களை எரித்து விடும் ஆண்டவரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா நாவை தொட்டது போல தகப்பனே, ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவையும் தொட்டருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரம உதடுகளை தொட்டருளும் ஆண்டவரே. எங்களை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி தகப்பனே. அக்னி மயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேலே இறங்கினீரே, எங்கள் மேலே இறங்குங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வரங்களினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை சூழ்நிலையின் மத்தியிலே விடுவிக்கிறீரே அப்பா. என் வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீரே ஆண்டவரே. என் சரீர செத்துப்போன நிலைமையிலே உயிர் கொடுத்தீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்கோ குழியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுவதே இந்த உயிருள்ள வாழ்க்கை முழுவதும் உமக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலை நான் கண்ணார கண்டேனே ஆண்டவரே. என் சரீர பலவீனத்தை கண்ணார கண்டேனே ஆண்டவரே.
என்னை தூக்கி எடுத்தவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் என் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு புதிய தொடரை தொடங்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனங்கள் எங்களை புடமிடட்டும். இந்த வேத வசனங்கள் நாங்கள் ஆராயும் பொழுது ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்துதான இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அலங்காரம், அலங்காரன்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த அலங்காரம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா இது முக்கியமா பெண்களுக்கு உரியதாக தான் போய் விடுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அலங்காரம் என்னும் போது பெண்களை அலங்கரிப்பது அவர்களுக்கு மிக மிக விருப்பம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தலைமுடியை குறித்து ஆண்கள் அவ்வளவா அதை பற்றி கேர் பண்ணுறதா இல்லை. ஆனால் பெண்கள் அந்த தலைமுடியை குறித்து எவ்வளவு அக்கறை எடுக்கிறார்கள் என்பதை அநேக மருத்துவமனைகளை சென்று, இந்த பியூட்டி பார்லரில் சென்று கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே அது உங்களுக்கு புரியும். ஆனால் அலங்காரம், இந்த அலங்காரம் என்பதன் போது இந்த அலங்காரத்தை குறித்து அதிகமாக அக்கறை கொள்கிறவர்கள் பெண்களாக தான் இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த நாளிலே தேவன் விரும்புகிற அலங்காரம் என்ன, இந்த உலகம் விரும்புகிற அலங்காரம் என்ன? இந்த உலகத்திலே அலங்கரிக்க கூடாது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த அலங்காரத்தோடு தேவனுக்கு பிரியமான அலங்காரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் இந்த அலங்காரம் என்ற தலைப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த அலங்காரன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:10 பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு. எப்படி எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன சொல்றாரு பாருங்க, தகுதியான வஸ்திரன்றார். தகுதியான வஸ்திரம். அதுல முதல் டாபிக், இந்த அலங்காரத்துல முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான வஸ்திரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல எத்தனை பேர் தகுதியான வஸ்திரங்கள் உடுத்துகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த வஸ்திரங்களை உடுத்தும் பொழுது மற்றவர்கள் பார்த்து கையெடுத்து கும்பிடுகிற போல இருக்கிறதா, அல்லது இந்த வஸ்திரங்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிறது போல இருக்கிறதா என்று சொல்லி சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாரையும் தவறாக சொல்வது இல்லை. இந்த உலகத்துல சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளி தோற்றத்துல ஒரு மாதிரியான ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளம் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கும். ஆனா அதனால நம்ம வந்து ஆட்களை வைத்து எடை போட முடியாது. ஆனா இங்கே வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா இதை தான் பேசி ஆகணும். ஏன்னா இந்த வசனத்தை பேசும் பொழுது இதை சொல்லி ஆகணும். அதுலதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது வசனம்? 1 தீமோத்தேயு 2:10 என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி கர்த்தருக்கு முன்பாக தங்களை அலங்கரிக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு முன்பாக தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றாரு பவுல்? அழகாக சொல்றார். ஏன்னா அந்த கொரிந்து சபையில வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. ஆகையினால் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்றார், இந்த காரியங்களை குறித்து தீமோத்தேயு கிட்ட சொல்றார். அப்போ இந்த ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீமோத்தேயு வந்து ஒரு பாஸ்டரா இருக்கிறார், அவருக்கு இவர் எழுதுறார். அப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுங்கு காரியங்களை குறித்து அவர்களுக்கு எழுதுகிறார். இந்த தீமோத்தேயுக்கு எழுதுற 1 தீமோத்தேயுல எழுதுறார் இவர். அப்போ இப்படிப்பட்ட அலங்கரிப்பு நமக்கு மிக முக்கியம் என்று சொல்லி பெண்களை குறித்து அவர் எழுதுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனமாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இருந்து இதை எழுதுகிறார். அப்போ கிறிஸ்துவ பெண்கள் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி இதை எழுதுகிறார்.
தகுதியான வஸ்திரம் என்று சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 11:13 பாருங்க. ஸ்திரியானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும், ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் என்பதை குறித்து இந்த கொரிந்து சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். ஒரு பெண் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம், எப்படி வேணா இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக ஒரு பெண் என்று சொன்னால் எப்படி அவள் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவளாய் இருக்க வேண்டும், எப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். பாருங்க என்ன சொல்றார், சிறியானவளை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில். இப்போ ஜெபம் என்பது என்ன? கர்த்தரிடத்தில் பேசுவது. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது தன்னை தாழ்த்தி, அதான் தான் சொல்றாரு அந்த ஜெப வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் மக்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னை தேடினால் நான் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அப்போ தன்னை தாழ்த்துகிறதா இது காட்டுகிறது. இந்த தலைமுடி அந்த இடத்துல இருக்கும், அந்த தலையில என்ன சொல்றாரு, முக்காடு போட்டுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஒழுங்கு காரியங்களை குறித்து பேசுகிறார். என்ன இது பெண்களுக்கு மாத்திரம்தான் சொல்வார்கள் என்று சொன்னால் அல்ல. இன்றைக்கு எல்லா பெண்களும் அப்படியும் அல்ல. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக அநேக ஸ்திரீகள் இருக்கிறார்கள். ஒரு எஸ்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். தன் யூத மக்கள் அழிவை பார்க்க முடியாமல் அவங்க என்ன செய்யறாங்க, உபவாசித்து அழுது ஜெபித்து அந்த யூத மக்களுக்கு விடுதலை வாக்கி கொடுக்குறாங்க. தெபராலை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி ஆக்கில்லா பிஸ்கிலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி தேவனுக்கு பிரியமாக தன்னை அலங்கரித்தார்கள். இந்த நாளிலும் இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருக்குமோ. அப்போ முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று. ஏன்னு சொன்னால் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா, பெண்களுக்கு முடி நீளமா இருப்பது அவங்களுக்கு மகிமை. ஆண்கள் முடியை நீளமா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றார். ஆகையினால ஒரு ஒழுங்கு கிரியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்க, எபேசியர் 5:22. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி சொல்றாரு பவுல். ஆனா இந்த இடத்துல புருஷன்மார்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது மிக முக்கியமான காரியம். இங்க 2 காரியம் நடக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பு கூறணும். யாரு? கணவர் அன்பு கூறணும். மனைவி என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நேச்சராகவே பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு கீழ்ப்படிதல் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அதே போல ஆண்களுக்கு அன்பு கூறுறது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது மனைவியிடத்திலே. ஆகையினாலே இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எப்படி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். பிறகு கணவரை குறித்து பார்ப்போம். மனைவிகளை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 5:22 என்ன சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எதுக்காக கீழ்ப்படியணும்னு சொல்றாருன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா, நீ கர்த்தருக்கு பிரியமான மகளா இருந்தேனா, நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மகளா இருந்தேனா, நீ உன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். நீ உன் கணவரை கீழ்ப்படியாமல் நீ கர்த்தரிடத்திலே எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதேன்றத போலதான் இந்த வசனம் இருக்கிறது. அப்போ கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அவன் ஒரு குடிகாரனா உங்களை அடிக்கும் பொழுது கொல்லும் பொழுது கூட நீங்க கர்த்தருக்காக அதை சகித்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தருக்காக அதை பொறுத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய கணவர் மோசமான மனுஷன், முரடனாக இருந்தார். அவன் குடித்து விட்டு எப்பொழுதும் மனைவியை அடிக்கிறதே அவனுக்கு வேலையா இருக்கும். ஆனால் அந்த மகள் கர்த்தருக்கு பயப்படுகிற மகளாய் இருந்தபடியினாலே அந்த மகள் அதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவன் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். நாம் என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை சொல்லி கர்த்தர் நன்கு அறிவார். அந்த கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் யுத்தம் செய்தார். அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசின் கிரியைகளை அழித்தார். அவன் இன்றைக்கு ஒரு நல்ல கணவனாக,
மனைவிக்கு ஏற்ற கணவனாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த மகள் திரும்ப அவரை அடித்தோ அல்லது திரும்ப அவரிடத்திலே வாக்குவாதம் செய்தோ அல்லது அவளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்திருந்தாலோ நிச்சயமாக மனிதனுடைய முயற்சி வீணாய் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணார். அதுக்குள்ள இருக்கிறவன் யார்? பிசாசு. பிசாசு அவனுக்குள்ளே இருந்து அவனை குடிக்க வைத்து குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணுவது யாரு? பிசாசு. இன்றைக்கும் அநேக வாலிப பிள்ளைகளையும் கெடுக்கிறது யாரு? பிசாசு. இது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நம்மளால அதை மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய துணை கொண்டு அவனை நாம் ஜெயிக்கலாம். அதை தான் அந்த பெண் செய்தாள். என்ன செய்தாள்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் முரடனாக இருந்தாலும் அவனுக்கு சேவை செய்தால் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடினமான காரியம்தான். கணவர் இஷ்டத்துக்கு பேசுவான், கணவர் இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளுவான். ஆனா கீழ்ப்படியணுங்கிறது கஷ்டமான காரியம். ஆனால் யாருக்காக கீழ்ப்படுகிறோம்? அந்த கணவனுக்காக கீழ்ப்படியல. என்ன வாக்கு கொடுத்து நம்ம திருமணம் செய்கிறோம்? அந்த வேதகமத்தை வைத்து திருமணம் செய்கிறோம். அந்த வேதகமத்தின் அடிப்படையிலே நம்ம கையை பிடிக்கிறோம். அப்போ யாருக்கு பயந்து நம்ம திருமணம் செய்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து ஒரு மகளை திருமணம் செய்கிறோம். அப்போ அந்த ஸ்திரியும் கர்த்தருக்கு பயந்து தான் ஒரு கரம் பிடிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல யாருக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளால் அந்த சகோதரி என்று சொன்னால் கர்த்தருக்காக. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல பாருங்க, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும், பிறகுதான் எல்லாமே, குடும்பம் எல்லாமே பிறகுதான். மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு பயந்து இருந்தீங்கன்னா நீங்க உங்க சொந்த புருஷனுக்கு நிச்சயமாக கீழ்ப்படிய முடியும். ஏனென்று சொன்னால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆவி என்னது? பிசாசின் ஆவியா, கிறிஸ்துவின் ஆவியா? அப்பொழுது நமக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தன் கணவருக்கு கீழ்ப்படுகிறவராக இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:25. அதே போல பாருங்க, புருஷருக்கு என்ன சொல்றாரு பாருங்க. புருஷருக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். இப்போ ஒரு கணவன் சரியாக இருந்தார் என்று சொன்னால், ஒரு கணவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தார் என்று சொன்னால், ஒரு கணவன் தேவன் மேலே அன்பு உள்ளவனாக இருந்தார் என்று சொன்னால் அவன் மனைவியின் இடத்திலே அன்பு கூறுவான். எதற்காக? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால, கர்த்தரிடத்துல அன்பு கூறுறதுனால அவன் எப்படி பார்த்தாலும் தன் மனைவியை அன்பு கூறுவதனால தான் இருப்பான். ஏன்னா அந்த உறவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவு எல்லாவற்றையும் மன்னிக்கிறதா இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஆகையினாலே அவனால என்ன செய்ய முடியும்? தன் மனைவியை அன்பு கூற முடியும். மனைவி ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரி பேசுகிறவளாக இருக்கலாம், அல்லது பல சூழ்நிலைகளே நம்மளை புண்படுத்தும்படி அவள் நடந்து கொள்ளலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் என்ன பேசினாலும் சரி, அவர் என்ன சொன்னாலும் சரி, நாம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் சொன்னது போல் அவரை மன்னித்து அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். ஏன் அன்பு கூறணும்னு சொல்லி சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, சபையின் மேல கிறிஸ்து அன்பு கூறுகிறார். அந்த மணவாட்டியான சபையை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆண்டவர் தான் மணவாளன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். நாமெல்லாம் மணவாட்டிகள். அவர் இங்கே எதை எடுத்துக்கொள்ள போகிறார்? மணவாட்டியான சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரணம் என்னன்னா, சபையை அவர் அன்பு கூறுகிறார். அதனால நம்ம அன்பு கூறணும். ஏன்னா கர்த்தருக்குள்ளதான் எல்லாமே செய்யறோம்.
நம்ம எந்த மனுஷனுக்காக அவனுடைய பிரிஸ்டேஜ் அதெல்லாம் கிடையாது இங்க. நாம கிறிஸ்துவுக்கு அன்பு கூறுவவங்களா இருந்தால், நாம் கிறிஸ்துவுல அன்புள்ளவனா இருந்தால், நாம என்ன செய்றோம்? தன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டிய கட்டாயம் அது. ஏன்னா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, நீ கிறிஸ்துவை அன்பு செய்கிற, அப்போ அவருடைய அன்பு நீ என்ன பண்ணுவ ஆட்டோமேட்டிக்கா? தன் மனைவியின் இடத்துல அன்பு கூற முடியும். அதை தான் இங்கே அவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 1 தீமோத்தேயு 2:12 பாருங்க. 1 தீமோத்தேயு 2:11 ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஸ்திரியை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் முதலாவது ஜீசஸ் உயிர் தெழுந்த உடனே சந்தித்தது பெண்களை தான். பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஒரு காரியத்தை உடனே அவர்களால ஜீர்ணிக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கேள்விப்பட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க மனசுக்குள்ள பார்த்துட்டாங்கன்னா, அவங்களால உடனே அதை ஜீர்ணிக்க முடியாது. பலவீனமான பாண்டம். ஆகையினால் தான் இந்த பெண்களை குறித்து அதிகமாக பேசுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தீமோத்தேயுல சொல்றாரு பாருங்க. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அடக்கம், அமைதல் எல்லாவற்றையும் பெண்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்? கர்த்தருக்கு இதுதான் அலங்காரம். ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் எதை அலங்காரம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவளிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்க வேண்டும். என்னென்ன குணங்கள் பாருங்க. என்ன இருக்கணும்? தகுதியான வஸ்திரத்தினாலும், ஞானத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லுகிற சிறிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்படி அலங்காரம் தான் ஆண்டவர் விரும்புகிற அலங்காரம். இன்னைக்கு அநேக இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அலங்காரத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி. எப்படி வேணாலும் அலங்கரித்துக் கொண்டு செல்கிறார்கள். இந்த மெரினா பீச் பக்கம் போய் பாருங்க. நீங்க இந்த பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர்களை கட்டுப்படுத்துவது தாய் தகப்பன்மாராக இருந்தாலும், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள் என்று சொன்னால், வசனத்தை உட்கொண்டு வாழும்படி அவள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்ளுவாள் என்பதை குறித்து இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:12 பாருங்க. உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். பெண்களை குறித்து ரொம்ப அதிகமா பவுல் சொல்லிட்டு வர்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானும் பேதுருவை போல ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு அலைவதற்கு எனக்கு தெரியாதா? ஆனாலும் எல்லாரும் என்னை போல் இருந்து விட்டால் நலமா இருக்கின்றார். அது எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய காரியத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய விருப்பம் அது. அது எல்லாருக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஆகையினாலே இந்த நாளிலே எப்படியெல்லாம் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பெண்களை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். பாருங்க இந்த இடத்துல பாருங்க. 1 பேதுரு 3:1 பாருங்க. 1 பேதுரு 3:1 அந்தப்படியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயத்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினால் அவர்களை பார்த்து, உங்க கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. இன்றைக்கு அந்த சொன்ன அந்த குடிக்காரனுடைய மனைவி அவ்வளவு பரிசுத்தமானவளா இருப்பான். ஆனால் கணவர் தான் அப்படி இருந்தார். அப்போ அந்த கணவர் என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம என்னென்னவோ செய்யறோம். அவர் குடிச்சிருக்கும் போது அவனுக்கு தெரியாது. அந்த குடியை விட்டு அவனுக்கு குடி தெளிஞ்ச உடனே அவன் என்ன நினைச்சு பார்த்திருப்பான்? நம்மளுடைய மனைவியை நம்ம என்னெல்லாம் துன்புறுத்துறோம், நம்ம மனைவியை எப்படியெல்லாம் தீங்கு செய்யறோம். ஆனால் அவள் அமைதலாக நமக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறாளே என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் இந்த வசனம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வசனத்துக்கு நடுங்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு எதுக்கு நடுங்குறோமோ இல்லையோ, வசனத்துக்கு நடுங்கினா நிச்சயமாகவே நம்ம தவறான பாதைக்கு செல்ல முடியாதுங்க. அதனாலதான் வேதத்தை வாசிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. அந்த வேத வசனங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாகவே அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் விடுதலை ஆக்குவார். ஒவ்வொரு பெண்களுக்கும்
அவசியம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பது. ஏன் என்று சொன்னால், பெண்களை இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிற சாத்தான்கள் போல அநேகர் இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பெண்களுடைய உள்ளத்திலே தேவ வசனம் நிறைந்திருந்ததுன்னு சொன்னா அந்த பெண்ணை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வசனம் அந்த மகளை சரியாக நடத்தும். அதனால்தான் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 பேதுரு 3:1 அந்தபடியே மனைவியில் உங்கள் சொந்த பிரதிக்கு. 2வது 1 பேதுரு 3:2 போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எப்படி அந்த குடிகாரன் போதனையே செய்யல, இந்த மனைவி போதனையே செய்யல. இது போல அநேக குடும்பங்கள் இருக்கிறது. அநேக குடும்பங்களிலே பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய கணவர் சரியில்லாத பொழுது அதை சரி செய்கிற அதே நேரத்தில் கணவர்மார்களும் சரி சரியில்லாத சூழ்நிலை, அதே போல பெண்களும் சரி சரியில்லாத சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒருவரை ஒருவர் நிச்சயமாக மாற்ற முடியும். மனைவியினுடைய கற்பின் நிமித்தம் அல்லது கணவனுடைய கற்பின் நிமித்தம் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த குடும்பத்தை சமாதானம் உள்ளவர்களால் மாற்ற முடியும். இதெல்லாம் அனுபவிக்கும் போதுதான் தெரியும். எல்லோருமே இந்த உலகத்திலே பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லோரும் சில காலங்களிலே சில சூழ்நிலைகளே தவறு செய்தவர்கள் இருந்திருப்பார்கள். எல்லா மனுஷங்களும் பாவிகள் தான். யாரும் பரிசுத்தவான் கிடையாது. ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தவான். அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னு சொன்னா அவர் பிறப்பே பரிசுத்தம். அந்த பிறப்பு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததுனால பிறந்த பிறப்பு அல்ல. பிறப்பே அதிசயம், பிறப்பே பரிசுத்தம். அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா மாம்சத்தின்படி அவர் சரீரம் வேணும். தாவீதின் சந்ததியில வந்தாரு. ஆவியின்படி அவர் என்ன பண்றாரு? பிதாவின் குமாரனாய் கன்னியின் மறியிலே உருவானார். அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பிறந்த குழந்தை தான் அவர். அவர் ஒருவர் மாத்திரம் தாங்க இந்த உலகத்துல பரிசுத்தவான். நம்ம பெண்கள் வழியாக பிறந்த எல்லாருமே பாவிகள் தான். அந்த பாவத்திலே விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தமான பலி செலுத்தப்பட வேண்டும். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க என்ன அழகாக சொல்றார் பாருங்க. போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமா. அப்புறம் 1 பேதுரு 3:3 பார்த்து பாருங்க. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுவர்களாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பா இராமல். பேதுரு இவங்கெல்லாம் அனுபவிச்சு சொல்றாங்க எப்படிப்பட்ட அலங்காரம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி. சில பெண்களுக்கு கோபம் கூட வரலாம். என்ன இது நம்ம இப்படி அலங்கரிப்பா இருக்கிறது இது அலங்காரம் இல்லைன்னு சொல்ல. அலங்காரம் என்பது என்னன்னு நீங்க ஆவிக்குரிய இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறது தான் உண்மையான அலங்கரிப்பு. கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது தான் உண்மையான அலங்கரிப்பு. ஆலயத்திற்கு போகும் பொழுது நம்மளை அலங்கரித்து கொண்டு போகிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா என்று சொல்லி தங்களை நிதானித்து அறிந்து அவர்கள் செல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். அது சுகந்த வாசனையாய் இருக்கும். அது பரிசுத்த பலியாய் இருக்கும். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம். பாருங்க அடுத்தது பாருங்க 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அந்த குணத்தை சொல்றார். அந்த இருதயத்துல தான் நம்ம ஆண்டவரை தூஷிக்கிறோமா? அந்த இருதயத்திலே தான் நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா? நாம் உடுத்துக்கிற உடை எதற்காக என்று சொல்லி அந்த இருதயத்துக்கு தெரியும். எல்லாமே அந்த இருதயத்துக்கு தெரியும். அப்போ அந்த இருதயத்திலே மறைந்து கிடக்கிற அந்த குணத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதை தான் அவர் விரும்புகிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ என்ன பண்றாரு?
இருதயத்தை பார்க்கிறார். அப்ப அந்த இருதயத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது அலங்காரம். இந்த அலங்காரம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கடைகள்ல கூட எதெல்லாம் அலங்கரிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, பெண்களுக்குரிய காரியங்களை தான் அலங்காரமா வச்சிருப்பாங்க. ஆகையினாலே இந்த அலங்காரம் எது அலங்காரம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உடைய ரொம்ப நேர்த்தியா அணிவாங்க. அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை. எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா சொன்னா, சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, காதுல அவ்வளோ பெருசா இருக்கும். எல்லாமே அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி நாம் அதன்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை அன்பு கூறுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. 2வது காரியத்தை பார்ப்போம், ஞானம். இந்த ஞானம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நீதிமொழிகள் 31:25 பாருங்க. 31:26 பாருங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஞானமாய் பேசுகிறது. ஒரு பெண்ணு நினைச்சால்னா நிச்சயமாக சொல்லுங்க, ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியும், ஒரு குடும்பத்தை கீழ்த்தரமாக ஆக்க முடியும். ஒரு பெண்ணால எல்லாம் செய்ய முடியும். ஒரு ஆணின் உயர்வுக்கு பெண் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண்ணால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகையினாலே அந்த பெண் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கணுமா? ஞானம் உள்ள வார்த்தையா இருக்கணுமா? அதனால்தான் யாக்கோப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். இந்த மகள், இந்த பெண் இப்படி சரியாக தேவனோடு கூட வாழ்ந்தாள் என்று சொன்னால், அவளுடைய வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கும்? ஞானமுள்ள வார்த்தையா இருக்கும். அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற வார்த்தையா இருக்காது. அடுத்த குடும்பத்தை வாழ வைக்கிற வார்த்தையா இருக்கும். அதுதான் இந்த ஞானமுள்ள போதனை. அவள் வாயை திறந்தாள்னா அவளுடைய வாயிலிருந்து வர வார்த்தை ஞானமா இருக்கும். ஏன் என்று சொன்னால், அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருப்பாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஸ்திரியை நம்ம தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில் நீதிமொழிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 36வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அழகோ வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அதனால அழகுன்றது வீண் என்று சொல்லப்படாது. அழகு என்ன அழகு குறித்து சொல்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருக்கிற அழகு. அவள் எவ்வளவு பெரிய அழகாக இருந்தாலும் சரி, அவள் கர்த்தருக்கு பயப்படாக இருந்தாள் என்று சொன்னால் அந்த அழகு வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவளாய் இருந்தால் உன்னுடைய அழகு அதுதான் மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஸ்திரியை கொடுத்து பேசிக்கொண்டு வருகிறோம். எப்படிப்பட்ட பெண்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின்படி தான் நாம் பேசுகிறோமே தவிர மனுஷனுடைய இயல்பாக கிடையாது, அல்லது மனுஷனுடைய சிந்தையும் கிடையாது. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்தின்படி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:3. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்திக் கொள்ளுகிற புறமானங்களை பொங்க வேண்டாம். அடுத்தது பாருங்க, 1 தீமோத்தேயு 2:15. 1 தீமோத்தேயு 2:15 பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால், அப்படி இருக்கிறவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது எல்லாவித ஆசீர்வாதமாகவும் இருந்தாலும் சரி, பிள்ளை பேற்றினாலும் சரி, குடும்ப ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே, அதனால்தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாளாம். புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய கணவருக்கு ஏற்றபடி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி அந்த குடும்பத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ என்பதற்கு அர்த்தம் என்ன? குடும்பத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நேரம் இல்லை, நிறைய வசனங்களுக்கு இருந்தாலும் சீக்கிரமாக முடிக்கலாம், டைம் ஆகிறதுனால. பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இந்த 2வது டாபிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 1 பேதுரு 3:2 போதனையின்றி மனைவிகளே நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையே தேவையில்லைங்க. புத்தி இருந்தா போதும். எப்படி இந்த கணவரை மாற்ற வேண்டும், எப்படி இந்த பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி சரியான புத்தி இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். ஆகையினால் தான் இந்த நாளிலே என்ன சொல்றாரு, ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி இப்படி இருந்து பாருங்க, வசனம் 1 பேதுரு 3:5 சொல்லப்படுது, இப்படியே பூர்வ காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அதாவது புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்களை அலங்கரிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம 3வது டாபிக்ல கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசனம் சங்கீதம் 29:2 நிறைய வசனங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3:7 சொல்றாரு, அப்படியே புருஷர்களை குறித்து கடைசியா சொல்றாரு பாருங்க பேதுரு, அப்படியே புருஷர்களே மனைவிகள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினாலே உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனை கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதற்கானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். புருஷர்களை குறித்து சொல்றார் பாருங்க பேதுரு, அழகாக சொல்றார். அப்போ அவர்களும் என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும். அதனால புருஷர்கள் தங்களை எப்படி பண்ணிக்கணும், மனைவியிடத்தில் அன்பு கூர்ந்து அவளையும் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து அவளையும் பராமரித்து அவளும் நித்திய ஜீவனுக்கு வருவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இங்கு பேதுரு சொல்லுகிறார். கடைசியாக இந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு, மகிமை செலுத்துங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து கொண்டு வந்தோமே, தகுதியான வஸ்திரம், ஞானம், புத்தி, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான அலங்கரிப்பு. அதை தான் அவரை மகிமைப்படுத்துகிறோம். இதன்படி அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். நாம் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். அவர் எந்த பரிசுத்தத்தை பேசுகிறார், எந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் அதன் மேலே பிரியமாய் இருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை தேவன் தாமே அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வசனங்கள் எங்களை ஆண்டவரை சுத்திகரிக்கட்டும். இந்த வசனங்கள் எங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனங்கள் எங்களையும் புடமிடட்டும் ஆண்டவரை. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை
பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.